கனடா நாட்டிற்கு வேலைக்கு அனுப்புவதாக கூறி 35 லட்சம் ரூபாய் வாங்கி ஏப்பம் விட்ட நபரை கும்பகோணம் போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். வெளிநாட்டு வேலை ஆசை காட்டி பணம் பறித்து ஏமாற்றிய சம்பவத்தில் நடந்தது என்ன? தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே முத்துப்பிள்ளை மண்டபத்தை சேர்ந்தவர் ஆல்பர்ட் வில்சன். இவர் வெளிநாடுகளுக்கு ஆட்களை வேலைக்கு அனுப்பக்கூடிய டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் தொழில் நடத்தி வந்தார். இவரிடம் செம்பிய வரம்பல் பகுதியை சேர்ந்த செல்வம் என்பவர் பணியாற்றி வந்தார். செல்வம் தனக்கு தெரிந்த 6 நபர்களை கனடாவிற்கு அனுப்புவதற்காக அணுகியுள்ளார். ஒவ்வொருவருக்கும் தலா 3 லட்சம் ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று பேசி முடித்து 6 நபர்களுக்கும் முன்பணமாக 7 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்துள்ளார். ஆனால் பணம் கொடுத்து 2 ஆண்டுகளுக்கு மேலாகியும் அந்த நபர்களை வெளிநாடுகளுக்கு அனுப்பவில்லை, கொடுத்த பணத்தையும் திருப்பி தரவில்லை என்று கூறி செல்வம் கும்பகோணம் மேற்கு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இது குறித்து மேற்கு காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து தலைமறைவாக இருந்த ஆல்பர்ட் வில்சனை கைது செய்தனர். கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பாக இவருடைய நிறுவனம் மூடப்பட்டு விட்டது. அதற்கிடையே கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட நபர்களிடம் சுமார் 35 லட்சம் ரூபாய் வரை மோசடி செய்து வெளிநாடுகளுக்கு அனுப்பாமல் ஏமாற்றியது தெரிய வந்துள்ளது. வெளிநாட்டு வேலை ஆசை காட்டி ஏஜென்சி நிறுவனத்தின் மூலமாக இன்னும் எத்தனை பேரிடம் இவர் பணம் வாங்கி ஏமாற்றியுள்ளார், வேறு யாருக்கேனும் இந்த மோசடியில் தொடர்பு உள்ளதா உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விசாரணையின் முடிவில் மேலும் பல திடுக்கிடும் மோசடி சம்பவங்கள் வெளிவரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.